வெல்கம் டு மை ரிசைட் பேலட். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான மட்டன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக மட்டன் மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முழு மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 3/4 டீஸ்பூன், அப்புறம் பட்டை 1 துண்டு, கிராம்பு 2 இதெல்லாம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் சேர்க்காம நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் கலர் மாறணும், நல்ல வாடை வர்ற மாதிரி வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனான பவுடராக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டனை ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச மீட் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் நல்லா விசில் ஆவி வந்தவுடனே வெயிட் வச்சு சிம்மில் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம் அந்த கறி பொறுத்து அது நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக வேகிறதுனால 10 மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து ஒரு மல்லித்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அளவுலாம் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதை ஒரு நிமிஷம் லைட்டாக கருகாமல் வதக்கிட்டு அப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 வெட்டி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், இதை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் ஏறணும். அதுக்காண்டி அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மீட் பவுடர், அந்த மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இது ஆல்ரெடி மட்டன் குக் ஆனது தானே. ஸோ நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு, ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா அந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுக்கு பதம் கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப அருமையான மட்டன் மசாலா ரெடி. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.